பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆவியானவர் என்பதை கொடுத்து நம்ம பார்க்கும்போது, யார் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் சத்துருடைய கைகளிலே பிடிபடும் போது அவர்களை நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டையில் இழுத்து கொண்டு வரும்படியாக உதவி செய்கிறவர் தான் ஆவியானவர். இதை நம்ம பல விதமாய் நம்ம தியானிக்கலாம். பிதாவாகிய தேவனிடத்தில் ஒருவரும் போக முடியாத அவர் ஒளியாக இருக்கிறார். ஆதலால் அவர் மனுஷர்கள் பார்க்கும் வண்ணமாய் தன்னுடைய சாயலை அடிமையின் ரூபமாக்கி மனுஷ சாயலாகி பூமிக்கு வந்தார். அந்த பூமிக்கு வந்த தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவராய் கிரியை செய்கிறார். அவரும் தேவன்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் இந்த சத்துருடைய கைகளிலே சிக்குண்டி கிடக்கும்போது அவர்களை நல்வழியில் கொண்டு வந்து சத்திய வசனத்தை அவர்களுக்கு போதித்து கிறிஸ்து வண்டையிலே இழுத்து கொண்டு வரும்படியாக உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் கொண்டு வந்து பிதாவோடு ஜனங்களை சேர்க்கும்படியான கிரியைகளை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அந்த இரத்தத்தின் மூலமாய் பிதாவாகிய தேவனை நம்ம அறிய முடியும், பிதாவாகிய தேவனை சேர முடியும், பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஜனங்களுக்கு செய்யும்படியாக உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் சுருக்கமாக பார்த்துன்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே உலக தோற்றத்திலே அவர் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதாகம் ஆதியாகம் 1 நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறுமின்மையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். ஜனங்கள் மத்தியிலே அவர் அசைவாடினார். ஜனங்களுடைய காரியங்களை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். தீர்க்கதரிசிகளுக்கு மேலே அசைவாடினார். இன்னும் பழைய ஏற்பாட்டு அநேக பரிசுத்தவான்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய காரியம் என்னன்னா, எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, தேவனோடு கூட சேர முடியாதபடி சத்துரு எங்கெல்லாம் ஜனங்களை நடத்துகிறானோ அந்த இடங்களிலே போய் ஜனங்களை விடுதலையாக்கி தேவன் அண்டையிலே சேர்க்கும்படியான கிரியைகளை செய்பவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் முதல்ல ஆதியிலே பார்க்கிறோம். ஒழுங்கின்மையும் வெறுமையும் சத்துருவா இந்த பூமியை ஆக்கிவிட்டான். அழகான படைக்கப்பட்ட அந்த பூமியை சத்துருவானவன் ஒழுங்கின்மையுமாய் ஆக்கிவிட்டான். அந்த ஒழுங்கின்மையை சரிப்படுத்தும்படியாக ஆவியான தேவன் கிரியை செய்து அந்த ஒழுங்கின்மையை சரிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஜனங்கள் சத்துருவாலே அநேக பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. பரிசுத்தமாய் அவர்களால் வாழ முடியவில்லை. அதற்கு துணை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அநேக பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மேலே தங்கி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் பயங்கரமான கிரியைகளை இந்த பூமியிலே செய்கிறவர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்குள் வந்து வாசம் பண்ணி நாம் தேவனோடு கிட்டி சேரும்படியான காரியங்களை நமக்கு சொல்லித் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற சத்துரு ஒருவனையும் பரிசுத்தமாய் வாழ விடாது. பரிசுத்தமாய் நாம் வாழாதிருந்தால் பிதாவாகிய தேவனை நம்ம பார்க்க முடியாது. பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம பெற முடியாது. ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிரியை செய்து நமக்கு துணை செய்து நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை தேவனோடு கூட இணைக்கும்படியாக தேவன் அனுப்பின ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நம்ம இதை சுருக்கமாய் நம்ம பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்களை சத்துருவானவன் பாவத்துக்கு உட்படுத்தும் போது அவர்களை சத்துரு பிடியிலிருந்து விடுதலையாக்கி சத்திய வசனங்களை கொடுத்து பிதாவோடு இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாய் பிதாவோடு இணைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
இரண்டாவதாக எங்கெல்லாம் வெறுமை, ஒழுங்கின்மை, சாத்தானுடைய அதிகாரங்கள், அவன் செய்கிற காரியங்கள், ஜனங்களை தேவனிடத்தில் அண்டையிலே வரவிடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற உலக காரியங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவனோடு கிட்டி சேர விடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற சத்துருவானவனை தேவ அன்புக்குள்ளாய் கொண்டு வந்து அவரை பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை குறித்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் வேதமே இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உலகத்தை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி அவர் எழுதி வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் குமாரன் உண்டு என்று எழுதி வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் சத்திய தேவன், அவர்தான் உங்களை நடத்துகிறவர், எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குகிறவர் என்று எழுதி வைக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தை அவர் எழுதினவர். பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தை எழுதி ஜனங்கள் கையிலே கொடுத்திருக்கிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் வேதத்தை எழுதாதிருந்தால் இந்த உலகத்திலேயே தேவன் ஒருவர் உண்டென்பதை யாராலும் அறிய முடியாது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனை குறித்தான காரியங்களை நமக்கு சொல்லித் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார், எங்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானுடைய காரியங்கள் என்ன, முக்கியமாக என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் உலகத்திலே தெய்வத்தை ஒருவனும் காண முடியாது. அவர்தான் இந்த வேதாகமத்தை மனிதர்கள் மூலமாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிய முடிகிறது பாருங்க. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் செய்யும்படியாய் நம்ம பலனற்று நிற்கும்போது, தகுதியற்று நிற்கும்போது, நம்ம கவலைப்பட்டு இருக்கும்போது நம்மளை தட்டி சத்திய வசனத்தை நமக்கு கொடுத்து நம்மளை தேற்றி வா என்று அழைத்து நம்மளை தேவனோடு கூட இணைக்கும்படியான கிருபைகளை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பேசுகிறதை கேட்கிறவர், அவர் மறுபடியும் நம்மளோடு பேசுகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்றதை கேட்கிறவர், நம்முடைய கவலைகளை கேட்கிறவர், நம்முடைய சஞ்சலங்களை கேட்கிறவர், பிதாவிடத்தில் நம்மளுக்காக பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர். சகல எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் உலகத்திலே வாழ்வதற்கும், இந்த மனுஷன் பிதாவோடு இணைவதற்கும், மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு இணைவதற்கும், மனுஷன் வேதத்தை காண்பதற்கும், மனுஷன் சதேவம் ஒருவர் உண்டென்பதை அறிவதற்கும், சத்திய வசனத்தை எழுதுவதற்கும் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரம் வந்துட்டு போயிட்டு சத்திய ஆவியை நமக்கு தராதிருந்தால் நம்ம கர்த்தரை உண்மையாகவே காண முடியாது. இந்த வேதம் நம்முடைய கையில் இல்லாவிட்டால் தேவனை நாம் அறிய முடியாது பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் அவர் நமக்கு இந்த காரியங்களெல்லாம் நமக்கு அறிய முடியுது. பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், அவர் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி, அவர் குமாரன் ஆவியானவர் என்று சொல்லியும், அவர் கர்த்தரின் ஆவியானவர் என்று சொல்லியும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு அவர் சத்திய ஆவியானவர் என்று சொல்லியும் வேதத்தில் அழைக்கிறோம் பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதிருந்தால் நம் தேவனை அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதிருந்தால் தேவன் யார் என்பதை இந்த உலகம் அறியாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேலே அசைவாடினார், ஜலத்தின் மேலே அசைவாடினார், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மேலே அசைவாடினார், அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், பிதாவுடைய சித்தத்தை அவர்கள் செய்யும்படி அவர்களுக்கு நடத்தி கொடுத்தார். ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நமக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுக்கிற நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள். அந்த அப்போஸ்தலர் காலங்களில் இயேசு கிறிஸ்து கடந்து போன பிறகு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று யோவானில் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த தேற்றரவாளன் வந்தபோது அவர்
ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே வந்து வாசம் செய்து நம்மளை சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறார். அதுதான் அவருடைய பேர் சத்திய ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடத்தினார், அவர்களுக்கு மேலே அசைவாடினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணியிருக்க நல்ல ஒரு பரிசுத்த ஆவியானவர். இந்த நாட்களில் நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரை எவ்வளவு கனம் பண்ணுகிறோம். எல்லா இடங்களிலும் அநேக இடங்களிலே பரிசுத்த ஆவியானவரை வித்தியாசமாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சத்தம் போடுறதுக்கு, கூக்குரல் போடுறதுக்கு, ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு, இதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் இதெல்லாம் செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி அல்ல. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தெய்வம். அவர் நித்திய காலமாக இருக்கிறவர். பிதாவுடைய ஆவியானவராய், கர்த்தருடைய ஆவியானவராய், குமாரனுடைய ஆவியானவராய், சத்திய ஆவியானவராய், இந்த மனித குலம் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு விளக்கி சொல்லுகிறவராய், கவலைகள் கண்ணீர்கள் பாதையிலே பிசாசு ஜனங்களை கொண்டு போகும்போதெல்லாம் அவர்களை ஒருமுகப்படுத்தி, அவர்களை தேற்றி, அவர்களுக்கு பிதாவுடைய அன்பை காண்பிக்கும்படியாய் வழிகாட்டுகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவ ஜனம் இந்த நாட்களில் அறியாதபடி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம இதுதான் அடிப்படையான ஒரு காரியம். ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பாவ வழியிலிருந்து நம்மளை மீட்கும்படியாக, நம்மளுக்கு சத்தியத்தை சொல்லி கர்த்தரோடு இணைக்கும்படியாக, நமக்குள்ளே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மளை தாளாட்டி கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு போவார் பாருங்க. எப்பவும் அவர் நம்மளோடு இருக்க மாட்டார். கிறிஸ்து சொல்கிறார், இந்த ஒளி உங்களோடு கூட கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு சொல்கிறார். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளோடு இருப்பார். சபைகள் எடுக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை விட்டு போகிறார். சபைகள் அவர் கடந்து போகும்போது பூமியில் உள்ள ஜனங்கள் அவரோடு கூட, மணவாட்டிகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அதன் பின்பு இந்த பூமி பாழாய் போகிறது. ஏனோதானோ என்று சொல்லி நம்ம பரிசுத்த ஆவியானவர் நினைத்து விடக்கூடாது. நிறைய சபைகளிலே கொட்டடித்து அவங்கள விழத்தழுவது பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறாங்க. தவறான காரியங்கள், பிசாசின் பிடியிலிருந்து அந்நிய தெய்வங்களை வழிபட்டு வந்தவர்கள் அதே மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவர் அதற்காக கொடுக்கப்படவில்லை. துள்ளுவதற்கும் ஆடுவதற்கும் இல்லை. அவர் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, சத்துரு கையிலே சிக்கி கொண்டிருக்க நம்மளை மறுபடியும் விடுதலையாக்கி பிதாவோடு இணைக்கும்படியா. ஏனென்று சொன்னால் பிதாவாகிய தேவன் பாவம் அறியாதவர், பாவம் அவரிடத்தில் சேராது. அதனால் நம்மளை பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி, நம்மளை ஒரு தேற்றரவாளர், நமக்கு சொல்லி கொடுக்கிறவர், நம்மளை தட்டி எழுப்புகிறவர், நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மளை வாழ வைக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை மாற்றுகிறவர். எழும்பு ஒன்றில்லை, கர்த்தர் நடத்துவார், எழும்பு, நான் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார் என்று சொல்லி நம்மளை தட்டி எழுப்பி, சோர்ந்து கிடக்கிற நம்மளை, கண்ணீரோடு கிடக்கிற நம்மளை தட்டி எழுப்பி கிறிஸ்துவோடு இணைத்து பிதாவுடைய ஆசீர்வாதங்களை பெறும்படியாய் உற்சாகப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்வோம். அது சீக்கிரத்திலே அவர் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். நாமும் அவரோடு கூட போய்விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பழான பூமியிலே சத்துருடைய கையிலே நம்ம மீட்டுக்கொள்ள விழுந்துவிட போகிறோம். பாருங்கள், இந்த உலகம் பெர்மனண்டானதல்ல, இது டெம்பரரி உலகம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் சும்மா ஒரு ஷோக்கு தான். இந்த உலகம் அழிய போகிறது. இந்த உலகம் அழியப் போகிறது. இந்த உலகம் இல்லாமல் போகிறது. மனிதனுக்கு இந்த உலகத்தில் மாத்திரமல்ல வாழ்க்கை, இன்னொரு உலகம், புதிய வானம், புதிய பூமி வரப்போகிறது பாருங்கள். அந்த புதிய பூமியிலே நாம் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியிலே நம்மளுக்கு பயங்கரமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரை சார்ந்து கொண்டால் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நாம் வாழப்போகிறோம். அவரை தரிசிக்க போகிறோம். அவரோடு கூட இணையப் போகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுவோம். அவரை அழைப்போம் எல்லா சூழ்நிலைகளிலும். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அவர் உலகத்தில் எப்போது இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அப்பா, நீங்கள் இதை வழிகாட்டுங்க. ஆவியானவரே, இதை நீங்கள் சொல்லித்தாங்க என்பதை சொல்லி நம்ம அவரோடு பேசும்போது அவர் நமக்கு வழிகாட்டுவார், நம்மளுக்கு கரம் பிடிப்பார், நம்மளை நடத்துவார், பிதாவோடு நம்மளை சேர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகள்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். அதை நம்மளால் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.